எலக்ட்ரானிக் ஏஜ்ல வந்து அதுதான் இவரு முரசொலி மாறன் வந்து WTO கான்ஃபரன்ஸ் போயிருந்தபோது அவங்க வந்து சொன்னாங்க, அக்ரிகல்ச்சர்ல வந்து டாக்ஸ் போடணும்னு சொன்னாங்க. இந்த வளர்ந்த நாடுகள். அந்நேரம் வந்து நம்முடைய நாட்டுடைய செக்ரட்டரி காமர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இவர்கிட்ட சொன்னாங்க, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இந்த அக்ரிகல்ச்சர்ல டாக்ஸ் போடக்கூடாது, இன்கம் டாக்ஸ் போடக்கூடாது. போட்டா எங்க ஏழைகளை வந்து பாதிக்குங்கிறாங்க. நம்ம ஊர்லயும் அந்த கதை இருக்கு சார். அதனால நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எதுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்நேரம் முரசொலி மாறன் சொன்னாரு, இல்ல நம்ம எல்லா விதத்திலும் நம்ம தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி இல்ல. நம்ம இதுல டிஜிட்டல் யுகத்துல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி. மற்றவங்களோட முந்திக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவங்க அதை வந்து தோக்கடிச்சிருவாங்க. அதனால இதுல வேறு வழி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து சொன்னாரு, சார் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. எந்த ஒரு தீர்மானமும் எல்லா நாடுகளும் ஆதரிக்கணும்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதை நம்ம இன்வோக் பண்ண முடியுமா சார்? வி அக்ரி ஆன் எவ்ரிதிங் ஆர் வி அக்ரி ஆன் நத்திங் அப்படின்னு சொல்ல முடியுமா? உடனே இவர் கேட்டாரு, அதை மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னாரு. வி அக்ரி ஆன் எவ்ரிதிங் ஆர் வி அக்ரி ஆன் நத்திங் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. மறுநாள் வந்து இந்தியாவுடைய வணிகத்துறை அமைச்சர் சொல்கின்றார், நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும், இல்லை என்றால் ஒன்றையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார். நம்ம வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி கூட இல்லாம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி கூட இல்லாம சரியான ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுக்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் முரசொலி மாறன் உணர்ந்திருந்தாரு. சில விதத்தில் நம்ம தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி நிலைமையில் இருக்கும், சில விதத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி நிலைமையில் இருக்கும். இன்னைக்கு இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி லெவலுக்கு வந்துட்டோம்.